ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா ட்ராவல் vlog தான். என்னடா இது அடிக்க ஒருக்கா ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ட்ரிப் தாங்க. சம்மர் வெக்கேஷனுங்கிறனால ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் 2-3 கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருந்தேங்க. அதுலேயே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் கோவாக்கு தான் போயிருந்தோங்க. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஹஷ்மிதாக்கு இது ஃபஸ்ட் ஃப்ளைட்டு. ஆல்ரெடி ஸ்மயா போயிருக்கா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே நான் வீடியோ எடுத்திருப்பேன். பாப்பா குட்டியாக இருக்கையில் ஃபஸ்ட் ஃப்ளைட் போகையில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இது ஹஷ்மிதாக்கு ஃபஸ்ட் ஃப்ளைட்டுங்க. ஸோ அதையுமே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் டு கோவா பார்த்திங்கன்னா டைரக்ட் ஃப்ளைட் இருந்ததுங்க. வரையில் தான் பார்த்திங்கன்னா பெங்களூர் வர மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், ஹஷ்மிதா டேக் ஆஃப் ஆகையில் பார்த்திங்கன்னா பெருசாக பயப்படலாம் இல்லைங்க. லைட்டாக அந்த ஸ்லாண்டிங் ஆகும். பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்த கேமரா லைட்டாக ஸ்லாண்டிங் ஆகும். டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பட் அவள் பெருசாக பயப்படவெல்லாம் இல்லைங்க. காலையில் கோயம்புத்தூர்லேருந்து நேரத்துலேயே கிளம்பியாச்சுங்க. ஏன்னா எங்களுக்கு 7 மணிக்கு செக்இன் பண்ணுற மாதிரி இருந்தது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில். அதனால் வீட்லேயும் பெருசாக எதுவும் சாப்பிட முடியல, வெளியிலையும் சாப்பிட முடியலைங்க. டைம் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் ஏர்போர்ட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். கோவாக்கு கரெக்டாக ஒரு 10 மணி அப்படிங்கில ரீச் ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஷட்டில் பிடிச்சிட்டு சவுத் கோவாக்கு தான் முதல்ல போனோம். நார்த் கோவா, சவுத் கோவான்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நார்த் கோவா பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கிற மாதிரி, அப்புறம் நிறைய பீச்சஸும் நார்த் கோவாவில் இருக்கும். பட் சவுத் கோவா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பீச்சஸ் இருக்கிற மாதிரி, நல்லா ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சவுத் கோவா ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஷட்டில் சர்வீஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாலே ஷட்டில் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம அங்கேயுமே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரைவேட்டாக வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் அவங்கக்கிட்டையுமே நம்ம சர்வீஸ் எடுத்துக்கலாங்க. இதை விட இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக காரை ஹையர் பண்ணிக்கலாம். நம்ம ஏர்போர்ட்டுக்கே அவங்க நம்மளுக்கு கார் கொடுத்துருவாங்க ரெண்டலுக்கு. 1 டேக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருந்தாலே போதுங்க. நம்மளே ட்ரைவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா தாஜ் ஹொரைசன்னு சொல்லிட்டுங்க, சவுத் கோவாவில். இது பார்த்திங்கன்னா ஒரு கேம்பஸ் மாதிரி. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஹொரைசன்னு சொல்லிட்டு அந்த நியூ பில்டிங் இருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஹெரிட்டேஜ்னு சொல்லிட்டு இன்னொரு பில்டிங்குமே இருக்குது. அது ஓல்டு பில்டிங்கு. அது சீ வியூவோடு இருக்குங்க. ரெண்டுமே சூப்பரான ஒரு ஹோட்டல் தான். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது நியூ பில்டிங்கிறதுனால அதோட ஃபெசிலிட்டிஸு, ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா சீ வியூவோட அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஹோட்டல் புக் பண்ணுறதுல நமக்கு இன்னொரு ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம பூல் ஆக்சஸ் ரெண்டுக்குமே நமக்கு பூல் ஆக்சஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பீச்சையுமே ஹெரிட்டேஜில் தான் பீச் இருக்குது. அதாவது இன்னொரு ஹோட்டலில் தான் பீச் இருக்குது. எல்லாமே ஒரே கேம்பஸில் இருக்கிறதுனால நம்ம எதைய வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஹெரிட்டேஜில் இருக்கிற பூலையும் யூஸ் பண்ணிக்கலாம், பீச்சையும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்மளோட பூலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹொரைசனில் பார்த்திங்கன்னா 2 பூல் இருக்குது. டெரஸ்லேயும் ஒரு பூல் இருக்குது, கீழே டவுன் ஸ்டேர்ஸ்லேயும் ஒரு பூல் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. சப்போஸ் நீங்கள் ஹொரைசன்லேருந்து ஹெரிட்டேஜ் போகிற மாதிரி இருந்ததுன்னா பை வாக்கே நம்ம போகலாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். பட் இருந்தாலுமே அவங்க ஷட்டில் சர்வீஸுமே 24/7 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அந்த ஹோட்டலையும் போய் பார்க்கலாம். ஷட்டில்லையே உங்களை ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிக்குவாங்க. அதாவது நம்ம அந்த பீச் ஆக்சஸ் நமக்கு 24/7 நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம ஆக்சுவலாக ஏர்லியாகவே ரீச் ஆகிட்டோங்க. அதனால ப்ராப்பர்ட்டி நல்லா சுற்றி பார்த்துட்டு, பசங்களுமே பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஏரியாவில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தனியாக ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு போனோன்னையுமே அவங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க. இங்கே அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராக ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு அவங்க அந்த ஷெல்லுலேயே அழகாக ஒரு பாசி மாதிரி போட்டு விட்டாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அ வார்ம் வெல்கம் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கிட்ஸ் கையிலேயே கொடுத்துட்டாங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்களுக்கு டெய்லியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது 10:30 to 11 இந்த சாண்ட் ஆர்ட் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் க்ளே வச்சு ஏதாவது விளையாடுற மாதிரி. ஸோ ஒவ்வொரு டைமிங்க்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கிட்ஸுக்கு இருந்ததுங்க. அந்த பேப்பர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ குயிக்காக உங்களுக்கு ரூம் டூருமே காமிச்சிடுறேங்க. என்டர் ஆனோனையுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பாத்ரூம் இருந்தது.
ஒரு நல்ல ஒரு பெரிய மிரர், அப்புறம் வந்துட்டு அதுவே வந்துட்டு ஒரு 3 போர்ஷனாக வந்து டிவைட் பண்ண மாதிரி இருந்ததுங்க. அதில் வந்துட்டு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஏரியா, அந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூமுமே வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. சென்டரில் வந்துட்டு இந்த மிரர் ஏரியா இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. இதில் வந்துட்டு நமக்கு டாய்லெட்ரிஸ் நமக்கு என்னென்ன வேணுமோ எசென்ஷியலாக டாய்லெட்ரிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க வித் மேக்னிஃபையிங் மிரரோட. அதுக்கப்புறம் ஷவர் ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. தாஜ் ஹோட்டல் சொல்லவா வேணும், அது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் டச் பேனல் தான். அதனால் வந்துட்டு நம்ம ஷவர் பண்ணிகிட்டே வந்துட்டு ரூமில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜெலாம் வந்து வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து சேஃப்டி லாக்கர்ஸு எல்லாமே வந்து இந்த ரூமோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சுருந்தாங்க. இது போக வந்துட்டு ட்ரையிங் ரேக்குமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம பீச்சுக்கெல்லாம் வந்து போயிட்டு வரையில் நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு இந்த ட்ரையிங் ரேக் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து ஒரு நியூ பில்டிங்கிறதுனால இதில் இல்லாத ஃபெசிலிட்டியே இல்லைங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் மெயின் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இதுலேயே ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய கிளாஸ் விண்டோ தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டச் பேனலோடு இருந்தது. அதனால் வந்துட்டு கர்டன்ஸ் கூட வந்துட்டு நம்ம படுத்துகிட்டே வந்துட்டு ஒரு பட்டனை தட்டினா போதும், நம்ம கர்டன்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஸ்டேஷன், பார் ஸ்டேஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. உண்மையை சொல்லணுன்னா இந்த திட்டு மாதிரி இருக்குல்லங்க, அந்த இடத்துல நின்றுட்டு அந்த சிட்டி வியூவை பார்த்தோம்னா ரொம்ப பயமாகவே இருந்ததுங்க. அந்த கிளாஸ் இருக்கிற மாதிரியே வந்து தெரியல, அவ்வளோ கிளியராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா மாம் டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வரையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், குழந்தைங்களுக்கு பசிக்கும்னு சொல்லிவிட்டு. மாம்பழம் தான் வந்து கிடச்சிது. அதனால் வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி பசங்களை வந்து கொஞ்சம் சாப்பிட வச்சாச்சுங்க. ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் கொஞ்சம் அவசரத்துக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ஏதாவது கீழே எடுத்துக்கலாம். நாங்களுமே இன்னும் வந்து சாப்பிடல, ட்ராவல் வேறு பண்ணி வந்திருக்கோம். அதனால் வந்துட்டு ஏதாவது கீழே சாப்பிட்லான்னு சொல்லி வந்தோங்க. ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் வந்துட்டு சரி வெளியே எங்காவது போகலாமான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் வந்துட்டு ரொம்ப டயர்டாகவும் இருந்தது, பசியும் வேறு. அதனால் சரி இங்கேயே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக நம்ம வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குங்க. ஆனால் பஃபெட் எடுத்துட்டோம் நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்து சாப்பிட்லாம். நமக்கு வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்துட்டு நம்ம தனித்தனியாக ஆர்டர் பண்ணுறத விட பஃபெட்டுக்கு போகிறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லன்ச் வந்துட்டு நாங்கள் அங்கேயே எடுத்துக்கிட்டோம். டெசர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, எக்கச்சக்கமான டெசர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுட்டுமே வந்துட்டு குவாலிட்டியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பசங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ தான். நான் இங்கே 2 பேத்துக்கு தான் வந்துட்டு நாங்கள் பே பண்ணோம். பசங்க 8 வயசு வரைக்கும் வந்துட்டு அங்கே ஃப்ரீ தான். அதனால் வந்து பசங்க ஃப்ரீயாகவே வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கிறது போக பர்கராக இருக்கட்டும், பீஸா, ஃப்ரைட் ரைஸ் எது வேணுனாலும் நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து அப்பப்போவே வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்துட்டு பானிபூரி சாட் கவுண்டரே வந்து தனியாக இருந்தது. ஸோ ஃபுட் வந்து சொல்லவே வேண்டாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கொக்குமான்னு தெரில. ஆக்சுவலாக வந்துட்டு கொக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கோவாவில் ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்குங்க. ஸோ அதுவுமே வந்து வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து நமக்கு வெல்கம் ட்ரிங்க்காகவே வந்து அது கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக கோவா வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ட்ரிங்க்கு. கொஞ்சம் புளிப்பாக உப்பு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ அந்த ட்ரிங்க்குமே வந்து ஒரு ஃபேமஸான ட்ரிங்க், அதுவுமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு சரி டெரஸில் ஒரு பூல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்க்கலான்னு சொல்லி தான் வந்து அங்கே போயிருந்தவங்க. சான்ஸ் இல்லை, வியூ வந்து செம்மையாக சூப்பராக இருந்ததுங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷவர் பண்ணிவிட்டு இப்போ பூலில் வந்து ஸ்விம் பண்ணிவிட்டு வந்து படுக்கிறதுக்கு இந்த மாதிரி பெட்டு மாதிரியும் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த வியூவை பார்க்குறதுக்காகவே வந்து போனோம், ரொம்ப நல்லா இருந்தது. சரி அதெல்லாம் இப்போ பண்ண வேண்டாம், நாளைக்கு இது வந்து பூலில் இறங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பீச்சை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி தான் வந்து கிளம்புனோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பீச்சை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து நான் சொன்ன மாதிரி பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெரிட்டேஜில் வந்து இருக்குது. அதுக்கு வந்து ஷட்டில் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளுங்க. நம்ம கார்லேயே வந்து போய்க்கலாம்.
இங்கே ஹெரிட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுதுங்க. கம்பேரட்டிவ்லி பார்த்தோம்னா ஹொரைசனில் இருக்கிற ரூம் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரூம் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் என்னென்னா இங்கே கொஞ்சம் மீட்டர்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரூமை விட்டு வெளியே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்கிறதுனால தான் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இந்த ஹெரிட்டேஜில் ரூம் எடுக்கிறது. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹொரைசனில் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்கும். நமக்கு என்ன பீச்சை வந்துட்டு நம்ம எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்னோடய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹொரைசன் தான். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரைட்ஸுமே வந்து இருந்ததுங்க. பேராசைலிங் இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டீஸுமே இருந்தது. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ரைடுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஹெரிட்டேஜ்லேயே வந்து ஒரு பூல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, நம்ம வந்துட்டு எந்த பூல் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் பூலில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரூமுக்கு போனோங்க. நீ அதை நல்லா டிக் பண்ணினா அதுலேருந்து வாட்டர் வரும். ஆமாம், நல்லா டிக் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா தண்ணி கீழால் நிற்கும். அல்ல அதெல்லாம் இல்லை. இங்கே வந்துட்டு ஒரு 3 செப்பரேட் பூல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடல்ட்டுக்கு, அப்புறம் ஒரு 8 இயர்ஸ் அந்த அளவுக்கு ஒரு கிட்ஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்டு தான், ரொம்ப குட்டி. அந்த எங்களோட குட்டி பாப்பா விளையாடுற ஏற்ற பூல் மாதிரியே வந்து இருந்தது. ஸோ இங்கேயுமே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரூமுக்கு போனோங்க. வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக லைட்ஸோட நைட்டு வந்துட்டு அந்த லைட்டை ஃபுல்லாக வந்து லைட்டிங்கோடு பார்க்கையில இன்னுமே வந்து நல்லா இருந்ததுங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock ஆகிடுச்சிங்க. ரூமுக்கு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் இருந்தது. டின்னருக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டுங்க. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி புக்கில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த புக் வந்து நம்ம ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் பெயிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தண்ணி தொட்டு நம்ம அடிக்கையில் அதுலேருந்து பெயிண்ட் வர மாதிரி, நம்ம தனியாக வந்து பெயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க எனக்கு. அவங்க வர வரைக்கும் இதில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டோம். இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா இருந்ததுங்க. சீ ஃபுட் தான் மெயினாக வந்து எடுக்கணும். ஏன்னா இங்கே அது நல்லா கிடைக்கிறதுனால இங்கே சீ ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சிக்கன் அந்த மாதிரி எடுக்கிறத விட நம்ம சீ ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு அந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணோம். எனக்கு ப்ரானை விட வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுல தான் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்ததுங்க. ப்ரான் கூட வந்து கொஞ்சம் ரொம்பவே கவுச்சி வாசம் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு பயம் வேறு, நல்லா நல்லா எடுத்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நான் மோஸ்ட்லி ஃபிஷ்ஷு தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே வந்துட்டு கார் வந்து நம்ம ரெண்டலுக்கு கூட வந்து எடுத்துக்கலாங்க. இல்லை நம்ம டிரைவரோடையே வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம சின்ன கார்லேருந்து பெரிய கார் வரைக்கும் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குதுங்க. தார், கிறிஸ்டா, கிரிட்டா இந்த மாதிரி என்ன கார் வேணுனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வந்துட்டு டிரைவரோடு தான் வந்து எடுத்திருந்தோங்க, கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காகவும். அதுக்கப்புறம் நமக்கு ரூட்டும் வந்து டிரைவர் வந்து ஓட்டினாங்கன்னா இன்னும் நல்லாவே வந்து அவங்களுக்கு தெரியும், எங்கே வந்து காரை பார்க் பண்ணணும் எல்லாமே வந்து அவங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால நாங்கள் டிரைவரோடு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் எல்லாம் இருந்தால் கூட, ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நம்ம டிரைவர் இருந்துட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் வந்து சமாளிச்சுக்குவாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் ரெண்டலுக்கு கார் எடுக்கலிங்க. ஸோ கோவாவில் ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து போச்சுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு ரூம் டூரு, அந்த தாஜ் ஹோட்டல் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு, இதெல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.